ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம விஜய் இந்த ராஜேஸ்வரியவே அடிக்க போயிட்டாங்க. என்ன நடந்தது, நம்ம விஜய் என்ன செய்தார், எதுக்காக இந்த ராஜேஸ்வரி அடிக்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த ராஜேஸ்வரி வந்து நம்ம விஜய் வந்து ராஜேஸ்வரி சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க, நம்ம மல்லி சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால இந்த ராஜேஸ்வரிக்கு சமைக்கவே தெரியல, உப்பும் அள்ளி கொட்டிடுறாங்க, நல்லாவே இருக்க மாட்டேன்து. அதனால நம்ம மல்லி சமைச்சு கொடுத்து இந்த ராஜேஸ்வரி வந்து விஜய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போலதான் நம்ம மல்லியும் சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நாகு போயிட்டு மயிலுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பழையபடி வந்து அந்த பையன் வந்து நம்ம மயிலுக்கு கால் பண்ணி மிரட்டுறான் அப்படின்ற விஷயம் வந்து மயில் வந்து நாகு கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் நம்ம மல்லி கிட்ட சொல்லியிருக்காங்க. மல்லியும் சரி என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், மல்லி நீ வந்து வெண்பாவை பாத்துக்கோ, நான் வந்து மயில் விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாகு சொல்றாங்க. நம்ம மல்லிக்கு நம்ம வெண்பா கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்ப வந்து அங்க என்ன நடக்குது, நம்ம விஜயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம வெண்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி சமைச்சுதான் சொல்லி போட்டிருக்காங்க, அருமையா இருக்கு சட்னி அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம விஜயும் வெண்பாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வெண்பாக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து மல்லி சமையல்ட்டு. ஆனா வந்து இந்த நம்ம விஜய் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்ப வந்து நம்ம வெண்பா வந்து விஜய் கிட்ட போன் வாங்கி இந்த மாதிரி மல்லிக்கு கால் பண்ணி, மல்லியம்மா உங்க சட்னி சூப்பர்ன்னு சொல்றாங்க. அப்படியா, ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி பேசுறாங்க. அப்புறம் பாருங்க, நம்ம விஜயும் வந்து ராஜேஸ்வரியை முறைச்சு பாக்குறாங்க. ஐயோ ராஜேஸ்வரி, உனக்கு அறிவே இல்லையா, உன்னை வந்து நான் சமைக்க சொன்னதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவியா, நீ வந்து நீ தானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா வந்து நீ மல்லி சமையல போட்டுட்டு இருக்க, எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோம், ஓ நீயும் மல்லி கட்சி மாறிடியோ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோபப்படுறாங்க இந்த ராஜேஸ்வரி கிட்ட நம்ம விஜய். இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இல்லடா, நான் சமைச்சா உப்பு அதிகமா போட்டுறேன், எனக்கு சரியா சமைக்க வரலாம்னால்தான் மல்லிய சமைக்க சொல்லி இது ஒரு டைம் கொடுத்தண்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு காரணம் சொல்றாங்க. இருந்தாலுமே நம்ம விஜய் வந்து இங்க பாரு, இதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காத, விடு, மல்லியே சமைக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, உனக்கு சமைக்கவே தெரியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து மல்லி சமையல சாப்பிட, இதுக்கப்புறம் வந்து மல்லி சமையல தான் சாப்பிட போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம மல்லிக்கிட்ட ஒரு இப்ப டாக்டர் வர போறாங்க. அவங்களோட அம்மா வந்து மல்லிக்கில தான் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம வெண்பாவோட பிரச்சனைக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.